பிரியா, சொல்லு பிரியா. மாயா, தனா எங்க? அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்ல தான் இருக்கா. என்ன விஷயம்? தனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் காமாட்சி இருக்கால, ஆ, அவ இறந்துட்டா. என்னடி சொல்ற? எப்படி? மை காட். இரு, நான் உடனே வரேன். அங்க பாரு மாயா. மாயா, இப்படி ஆயிடுச்சே மாயா. பிரியா, அவளோட அப்பா அம்மாவும். ஆமா, அவங்களும் இறந்துட்டாங்க. பிரியா, என்னாச்சு? காமாட்சி காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பையன் அத போன்ல வீடியோ எடுத்து வச்சு அவளை மிரட்டி இருக்கான். காமாட்சி அப்புறம் அந்த பையனோட பேசுறதே நிறுத்திட்டான். அதனால அந்த வீடியோவை அவன் நெட்ல போட்டுட்டான். அதை பார்த்து அவ குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதனால என்ன யூஸ்? போன உயிர் வராதுல்ல. மாயா, தனா வரலையா? இல்ல, இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்ச அவளால தாங்கிக்கவே முடியாது. அவ கல்யாணத்துல நடந்த விஷயம்லாம் உனக்கே தெரியும்ல. அதுல அவ அப்செட்டா இருக்கா. சரி மாயா. தனாவுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. எப்படியாவது கார்த்திக் கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கி டெலிட் பண்ணி ஆகணும். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி.
சொல்லுங்க, என்ன விஷயம்? வர்ற 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம கோவில்ல ரொம்ப விசேஷமா வழிபடுவோம். அம்மனுக்கு நகையெல்லாம் சாத்தி கிரீடம் வச்சு வழிபடுறது நம்மளோட வழக்கம். ஆமாண்ணே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பவும் போல இந்த வருஷமும் சிறப்பா பண்ணிருவோம். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால அம்மனுக்கு கிரீடத்தை சாத்தி பூஜை பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அதாவது எப்பவும் விசேஷம் முடிஞ்சு உங்க வீட்டுல தான் கிரீடம் நகையெல்லாம் வைப்போம். தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்து பெரியவங்க தான் அதையெல்லாம் கொண்டு வந்து சாத்தி விசேஷத்தை ஆரம்பிச்சு வைப்பாங்க. ஐயா, உங்க அப்பாவுக்கு அடுத்து நீங்க தானே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்க கையால கிரீடத்தை சாத்தி வச்சு தொடங்கி வைக்கணும் ஐயா. அதெல்லாம் வழக்கமா பண்றது தானே, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்கப்பா, முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணுவோம். அதான் பேசியாச்சே. ஐயா நாளைக்கு வந்து தொடங்கி வைக்க போறாரு. பிரச்சனையே அங்கதானே. இந்த தடவை ரகுராம் ஐயா இந்த மரியாதை செய்யறது சரியா இருக்குமான்னு தெரியல. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? எப்பவுமே அண்ணன் தானே பண்ணுவாரு. வாஸ்தவம் தான் தம்பி, ஆனா இந்த முறை அவர் செய்யணுமான்னு தோணுது. ஏன் செஞ்சா என்ன இப்போ? தம்பி, ரகுராம் ஐயா தான் வருஷ வருஷம் தொடங்கி வைப்பாரு. ஊரு அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்துருக்கு. ஆனா இந்த தடவை அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கான்னு தெரியலையே. ஏங்க, என்னங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? அட அதுக்கு இல்லைங்க, ஊருக்கே பஞ்சாயத்துல உட்காந்து தீர்ப்பு சொல்றவரு. ஆனா அவர் வீட்டு விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சு. புவனேஸ்வரி அம்மாவுக்கு கொடுத்த வாக்கையே இவரால் காப்பாற்ற முடியல. இவர் பொண்ணையே ஒருத்தர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதையும் இவரால் எதுவும் செய்ய முடியல. அவர் வீட்டில் கூட அவர் சம்சாரம் அவர் பேச்ச கேட்கலன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஏங்க, அதெல்லாம் எங்க வீட்டு விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஊருக்கு செஞ்சுட்டு இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் சரியா செஞ்சுட்டு தானே இருக்காரு. ஏங்க, அவர் வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கு அவர் என்னங்க செய்வாரு? அவர் நம்பின மாயான்னு ஒருத்தி அவரை ஏமாத்திட்டா, அது அவர் தப்பு இல்லையே. இருக்கலாம்ப்பா, ஆனா வீட்டிலே அவருக்கான மரியாதை இல்லையே. வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள அவரால் வச்சுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப அவர் கையால அம்மனுக்கு கிரீடம் சாத்தினா அது நல்லாவா இருக்கும்? இங்க பாருங்க, பெரியவராச்சேன்னு பாக்குறேன். இல்ல இந்நேரம் இங்க நடக்கிறதே வேற. சகல கோவப்படாதீங்க சகல. ஏங்க, காலங்காலமா ரகுராம ஐயாவோட குடும்பம் தானே இந்த முறையெல்லாம் பண்றாங்க. அவருக்கு பரிவட்டம் கட்டி ஊரே அவருக்கான மரியாதையை கொடுக்கும். திடீர்னு இப்போ வந்து அதை மாத்த சொன்னா எப்படி? நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? கொடுத்த வாக்கை காப்பாத்துறது தானே ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆனா கொடுத்த வாக்கை தவறிட்டாரு. என்ன பண்றது, அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு கூட தான் அவர் வீட்டு பையனை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா சூழ்நிலை அது நடக்கல. இருந்தோம் நாங்க அந்த மரியாதையை ஏத்துக்கிட்டோம்ல. இவ்வளவு ஏன், இப்ப நடந்த கல்யாணத்தால பாதிக்கப்பட்டது நம்ம புவனேஸ்வரி அம்மாவோட குடும்பம் தான். அவங்களே அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது அவங்க பிறந்தன்மை. அதுக்காக ஊரு கூடி ஒரு விஷயம் பண்ணும்போது இதெல்லாம் பேசித்தானே ஆகணும். எங்களுக்கு இந்த முறைய ரகுராம் ஐயா செஞ்சா சரியா இருக்காதுன்னு தான் தோணுது.
ஆமாங்க, அம்மனுக்கு மரியாதை செய்யும் போது அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். சொல்ற வாக்குல சுத்தம் இருக்கணும். சொன்னதை காப்பாத்தணும். அப்படி பார்த்தா இந்த தடவை ரகுராமையாவுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். அடிங்க யாருக்கு அவ்வளவுதான் மரியாதை. எப்பா என்ன இப்படி ஆளாளுக்கு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஊருக்காக அவர் இத்தனை வருஷமா எவ்வளவு பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? யாரும் எதையும் மறக்கலங்க. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. சாமி காரியத்துல யாரு வேணாலும் எது வேணாலும் செஞ்சிட முடியும்னு ஆயிடாதா? ஏன் இப்ப இவங்க குடும்பத்துக்கு இந்த கௌரவத்தை கொடுத்துருக்கோம்? ஏன்னா நியாயமானவங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்கன்னு தான் ரகுராம் ஐயாவுடைய அப்பா தாத்தா காலத்துல இருந்து அவங்க எல்லாரும் இப்படி இருந்திருக்காங்க. யாரும் வாக்கு தவறி நடந்ததில்லை. அந்த வம்சத்துல சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாம போனது இவர் மட்டும்தான். அப்போ அம்மனுக்கு மரியாதை செய்ய எந்த விதத்திலும் இவருக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். இந்த தடவை அவர் கையால எதுவும் செய்ய வேண்டாம்னு தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஏன்பா பாரம்பரியமா அவங்க குடும்பம் சாத்துறது தானே வழக்கம், அதை எப்படி மாற்ற முடியும்? அதெல்லாம் அந்த காலங்க. அந்த குடும்பத்துல இப்ப இவருக்கே மரியாதை இல்ல. அவர் சொல்ல மீறிதான் அவர் பொண்டாட்டி கூட நடந்துக்கிறாங்க. அதனால அவர் கையால செய்யறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இங்க பாருங்க, அவங்க குடும்பத்தால எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பாரம்பரியத்தை யாரும் மாத்த முடியாது. அப்படி செய்யறதான வழக்கம், அது அப்படியே நடக்கட்டும். ஆமா ஆமா, எங்களுக்கு அதிலெல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பாருங்கய்யா, இதாயா நல்ல மனசுங்கிறது? இது யாருக்கே வரும்? தனக்கு பாதிப்பு இருந்தாலும் ஊர் விஷயம் முறையா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தான் அந்த மரியாதையை கொடுக்கணும். ஏய், நீ என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இந்த முறை புவனேஸ்வரி அம்மா தான் அம்மனுக்கு கிரீடம் சாத்தி மரியாதை செய்யணும். ஏங்க என்னங்க பேசுறீங்க? தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பம் தான் இந்த மரியாதையை செஞ்சிட்டு இருக்கு. எங்க அண்ணன் தாங்க செஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க பாக்குறீங்களா? வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏங்க கோவப்படுறீங்க? அந்த முறை கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க தகுதியான ஆளா இருக்கணும். ஏய் ஏய், கொஞ்சம் இருப்பா. ஐயா, இப்படி ஊரு ரெண்டா நின்று ஒரு பிரச்சனை வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்கெல்லாம் நீங்க தான் அந்த மரியாதையை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. புவனேஸ்வரி அம்மா குடும்பம் அந்த ஊருக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால புவனேஸ்வரி அம்மா செஞ்சா சரியா இருக்குங்க. ஏப்பா என்னப்பா சொல்றீங்க எல்லாரும்? எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான், அப்படியே சொல்லிருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஐயா, ஊர் பெரியவங்க சேர்ந்து என்ன முடிவு பண்ணாலும் சரி, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்னங்க, அதான் அவரே சொல்லிட்டாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தான், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நான் எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. ஐயா, இவங்கெல்லாம் தெரியாம பேசுறாங்க. இவங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். ஐயா, பிரச்சனை இல்லாத வீடு எங்கேயா இருக்கு? அதுக்காக ஊர் வழக்கத்தை மாத்த முடியுமா? எங்களுக்கெல்லாம் நீங்க தான் கிரீடத்தை சாத்தி மரியாதை செய்யணும்னு ஆசையா இருக்கு. நீங்க மட்டும்தான் அதுக்கு என்னைக்குமே தகுதியானவர். ஐயா, யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க ஐயா. சிவா அண்ணே, வண்டி எடுறா.
அப்புறம் என்ன அதான் அவரே போயிட்டாரு. பேசாம இந்த முறை புவனேஸ்வரி அம்மாவுக்கு அந்த மரியாதையெல்லாம் செஞ்சிட வேண்டியது தானே? இல்லைங்க, ரகுராம் ஐயா தான் இதை செய்யணும். அதே மாதிரி நாளைக்கு கண்டிப்பா அவர் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு வேலை வரலன்னா? அப்படி வரலன்னா அந்த மரியாதைய புவனேஸ்வரி அம்மாவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நம்ம எல்லாம் சேர்ந்து யோசிச்சு ஒரு முடிவெடுப்போம். டேய் மச்சான்டா. ரகு, என்னாச்சு சிவா? என்னப்பா ரகு, ஏன் இப்படி கோவமா இருக்க? கோவில்ல என்ன ஆச்சு? சிவா, என்ன நடந்துச்சுப்பா? ரகு நில்லுப்பா. என்னாச்சு சிவா? என்னாச்சு மாமா? அம்மனுக்கு மரியாதை செய்ய எந்த விதத்திலும் இவருக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். அவர் சொல்ல மீறிதான் அவர் பொண்டாட்டி கூட நடந்துக்கிறாங்க. அதனால அவர் கையால செய்யறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி அம்மா குடும்பம் அந்த ஊருக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால புவனேஸ்வரி அம்மா செஞ்சா சரியா இருக்குங்க. ஏப்பா என்னப்பா சொல்றீங்க எல்லாரும்? ஊர் பெரியவங்க சேர்ந்து என்ன முடிவு பண்ணலாம்னு சொல்லுங்க, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னப்பா இது? அவங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? காலங்காலமா நம்ம குடும்பம் தானே அம்மனுக்கு நகையும் கிரீடமும் சாத்துவோம். அது நம்ம குடும்பத்தோட பெருமைப்பா. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சிவா, அந்த கோயிலுக்காக நம்ம குடும்பம் என்னெல்லாம் பண்ணிருக்கு. ஏதாவது தேவைக்கு மட்டும் இங்க வந்து நிப்பாங்கல்ல? மச்சான், இத்தனை வருஷமா அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அதே எதுக்கு மாத்தணும்? என்ன பண்றது மாமா? நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனைய ஊர்க்காரங்கள்லாம் சொல்லி தப்பு தப்பா பேசினாங்க. அதனால அண்ணனால அங்க எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ கடவுளே! அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துல தான் இதெல்லாம் செய்றா. அவங்கள எதுக்காக நீ குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக வேண்டியவங்க அவங்க. அது நடக்காம போனதுக்கெல்லாம் யார் காரணம்? தோ இங்க நிக்கிறாளே, இவதானே காரணம். இவளால இந்த குடும்பம் நிறைய அவமானப்பட்டிருக்கு. இப்ப இந்த குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய கௌரவமும் நம்மளை விட்டு போயிடுச்சு. இவளால இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன அசிங்கப்பட போகுதுன்னு தெரியல. ஏய் பத்மா, இப்ப ஏன் அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுற? எல்லாத்துக்கும் இவளையே சொல்லிட்டு இருப்பியா? இத பாரு, இது நமக்கு ஆகாதவங்க வேணும்னே சமயம் பார்த்து இப்படி பண்ணிருக்காங்க. சிவா, இதுக்கெல்லாம் நீங்க ஏன்பா சம்மதிச்சீங்க? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அம்மா, ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அண்ணன் அதுக்கு கட்டுப்பட்டு தானமா ஆகணும். சிவா, உன் அண்ணனை தான் சதி செஞ்சு கோவில் மரியாதையை பண்ண விடாம பண்ணிட்டாங்க. ஆனா அவரோட தம்பி நீ இருக்கல, உனக்கு கொடுக்க சொல்ல வேண்டியதானப்பா? என்னங்க, அக்கா சொல்றதும் சரிதானே. மாமாவுக்கு கொடுக்காத அந்த முதல் மரியாதைய நியாயமா உங்களுக்கு தானங்க கொடுக்கணும். அதுதானங்க முறையும். ஏய் பார்வதி, நீ சும்மா இரு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் சிவா அப்படி சொல்ற? இது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய மரியாதைப்பா. இல்ல நீ, என்னால முடியாது. அண்ணனை நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த வீட்டுல எல்லாரும் அண்ணனை எதிர்த்தெல்லாம் வேற பேசுறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் என்னோட தெய்வம். நான் கும்பிடுற சாமி. அவருடைய பேச்சை மீறி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வேத வாக்கண்ணி. அவரோட இடத்துல என்ன மட்டும் இல்ல,
வேற யாரையுமே என்னால பொருத்தி பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அண்ணி அவருக்கு கிடைக்கிற முதல் மரியாதைய நான் ஏத்துக்க முடியும்? என்னங்க நீங்க இந்த குடும்பத்தோட வாரிசுங்க நீங்க. பாருங்க, மாமாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தானங்க இந்த கௌரவம் எல்லாம் கிடைக்கணும். ஏய் பார்வதி, நான் என்னைக்குமே அதை ஆசைப்பட்டதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. என் அண்ணனை இந்த ஊருக்காரங்க அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, நான் அந்த மரியாதையை ஏத்துக்கணுமா? இல்ல பாரு, உனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. சும்மா வாய் வச்சுக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இரு. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச மரியாதை இப்ப கிடைக்காம போயிடுச்சு. கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கற? இதுக்கு மேல திரும்பவும் இந்த குடும்பத்துக்கு கௌரவம் கிடைக்கவே கிடைக்காதா? அந்த ரகுராமுக்கு முதல் மரியாதையை விட அவருக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னம்மா, இந்த தடவை முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும். ரகு, எதையும் யோசிக்காம கிரீடத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. இல்லம்மா, நான் போக போறதில்ல. அங்க அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனச ஆழமா பாதிச்சிருச்சு. இதுதான் உன் முடிவா? ஆமா, இதை நான் மாத்திக்க போறதில்ல.